Hi students, chapter 8 exercise 8.2 question number 3 கான solution. f என்ற சார்புக்கு கொடுக்கப்பட்ட x மற்றும் delta x மதிப்புகளுக்கு delta f மற்றும் df காண்க. மேலும் அவற்றை ஒப்பிடுக. Find del f and df for the function f for the indicator values x and delta x on compare பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, அதாவது நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது df அண்டு del f ரெண்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஆஃப் f ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும் நமக்கு. இதை வந்து அதை எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகே, அப்போ df டிஃபரன்ஷியல் ஆஃப் f ஈக்குவல் டு ஸோ f dash ஆஃப் x இன்ட்டு dx. ஸோ இங்கே f dash ஆஃப் x தனியாக செப்பரேட்டாக ஃபைன் பண்ணுவோம். ஸோ f ஆஃப் xங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது வகையிடுறோம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 3x ஸ்கொயர். இங்கே வந்து ஆல்ரெடி 2 இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும், 2xன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 4x. இது வந்து f dash ஆஃப் x. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ df ஈக்குவல் டு f dash ஆஃப் x வேல்யூ 3x ஸ்கொயர் மைனஸ் 4x இன்ட்டு dx. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபைன் பண்ணலாம், df ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ df வேல்யூ, ஸோ df எப்போ அப்படின்னா அது எக்ஸுக்கு வந்து 2 அண்டு dxக்கு வந்து 0.5 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ df ஈக்குவல் டு, ஸோ இங்கே எக்ஸுக்கு வர 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் 2 இன்ட்டு dx வர 0.5. ஸோ இதெல்லாம் சிம்பிளைசேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்னன்னா, இப்போ 2 ஸ்கொயர் 4, 4 இன்ட்டு 3 12, 12 மைனஸ் 8 இன்ட்டு 0.5. ஸோ 12 மைனஸ் 8 என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். 4 இன்ட்டு 0.5 அப்போ 20. 20 ஒரு டெசிமல் மூவ் பண்ணால் 2.0. இப்போ 2.0ங்கிறது தான் இந்த df வேல்யூ. ஸோ இதே கணக்குக்கு del f ஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ del f என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா f ஆஃப் x ப்ளஸ் del x மைனஸ் f ஆஃப் xங்கிறத நமக்கு அந்த ஃபார்ம்லாம். del fக்கு எக்ஸுக்கு வந்து 2, அப்போது எக்ஸுக்கு வந்து 2 del f ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் 2 ப்ளஸ் டெல்டா எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறான், தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு del x தான். ஓகே, இது வந்து 0.5 மைனஸ் f ஆஃப் x, எக்ஸுங்கிறது 2. ஸோ ஃபைனலாக வந்து f ஆஃப் 2.5 மைனஸ் f ஆஃப் 2. ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு del f வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ f ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிற என்ன அப்படின்னா 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போது எக்ஸ் கியூப், அப்போ 2.5. இது எஃப்க்கு, அதை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் 2.5 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2.5 த ஹோல் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 2.5 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்தது அப்போ 2 கியூப், 2 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஓகே, இது செப்பரேட்டாக, இது நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 2.5 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15.625. ஓகே, அந்த 2.5 வந்து 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு 6.25 கிடைக்கும். ஓகே, இது ஒரு இது மைனஸ் 2 கியூப் 8. அப்போ 8 இங்கே வந்து பார்க்கும்போது 8. ஸோ 8 மைனஸ் 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 2, இது 8. இது காணாமல் போயிடும், 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற நமக்கு இதாக இருக்குது. அதான் 15.26 மைனஸ் 12 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 12.50. ஸோ இது வந்து ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. ஸோ அது தேவையில்லை. ஸோ நம்ம இதை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ண போகும்போது 15.625 15.50 போச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் 3.125. இது வந்து என்னன்னா, இது வந்து டெல்டா எஃப். ஸோ இதுலேருந்து நமக்கு dfங்கிற 2.0, இது வந்து 3.125 கிடைக்குது. ஓகே, அதில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் f ஆஃப் xன்னு கொடுத்துக்கிறோம் இந்த ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஆஃப் f ஃபைன் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியல் ஆஃப் f df ஈக்குவல் டு, இப்போ எப்படி பண்ணுவோம், f dash ஆஃப் x இன்ட்டு dx. ஸோ f ஆஃப் xங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ஸ்கொயர்
ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு கொடுத்து வராங்க. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தனியாக நம்ம ஃபைன் பண்ணும்போது ஸோ வகையற எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு 2x இது 2x வகைட்டால் 2ன்னு கிடைக்கும், இது கான்ஸ்டன்ட் 0ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ df ஈக்குவல் டு ஸோ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2x ப்ளஸ் 2 இன்ட்டு dx. ஓகே, ஃபர்ஸ்ட் df வேல்யூ ஃபைன் பண்ணலாம். எந்த வேல்யூக்கு அப்படின்னா, அதாவது எக்ஸுக்கு ஸோ எக்ஸுக்கு 0 பாயிண்ட் மைனஸ் 0.5 கமா del x that is equal to dx 0.1. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ df equal to ஸோ எக்ஸுக்குலாம் மைனஸ் 2.5 மைனஸ் 0.5 2 இன்ட்டு மைனஸ் 0.5 ப்ளஸ் 2 இன்ட்டு dx வேல்யூ 0.1. ஸோ இதெல்லாம் மைனஸ் கிடைக்கு. ஸோ 2 இன்ட்டு 0.5 10 ஒரு டெசிமல்னா 1 கிடைக்கும். ஸோ மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் 2 இன்ட்டு 0.1. ஸோ இது சுருக்கும்போது 1 இன்ட்டு 0.1 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 தான். என்னென்னா df வேல்யூ 0.1 நமக்கு கிடைக்கிது. அடுத்து அதே வேல்யூஸ்க்கு நம்ம டெல்டா எஃப் ஃபைன் பண்ணுறோம். ஸோ டெல்டா எஃப்க்கு நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் எஃப் இன்ட்டு எக்ஸுங்கிறது என்ன மைனஸ் 0.5 ப்ளஸ் டெல் எக்ஸுங்கிறது 0.1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு அப்போ மைனஸ் 0.5ங்கிறது தெரியும். ஸோ இது டோட்டலாக பண்ணும்போது மைனஸ் 0.1 போச்சுன்னா மைனஸ் 0.4 கிடைக்கும் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 0.5. ஸோ இது வந்து டெல் எஃப்க்கான வேல்யூ. ஸோ இதில் வேல்யூஸ் நம்ம எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு போகலாம் மைனஸ் 0.4ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே போல் அடுத்து மைனஸ் 0.5 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் 0.4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 0.4 ப்ளஸ் 3. ஓகே, இது ஒரு பேர் மைனஸ் 0.5 சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் 0.5 the whole square ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 0.5 ப்ளஸ் 3. ஸோ இது செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, ஸோ 0.4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 2 டெசிமல் அப்போ 0.16 கிடைக்குது. இங்கே மைனஸுக்குனால ஸோ மைனஸ் ஒரு மைனஸ் இன்ட்டு 0.8 ப்ளஸ் 3. ஸோ இது வருது மைனஸ். ஸோ இது ஸ்கொயர் பண்ணும்போது 25 2 டெசிமல் போது 0.25 இங்கே வந்து மைனஸ் 10 பெருக்கும்போது இங்கே ப்ளஸ் 3. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் 0.8 போது 0.8 டோட்டலாக வந்து 3.8ன்னு கிடைக்கும். ஓகே, 3.8ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 கிடைக்கும். 2 ப்ளஸ் 0.25 இப்போ 2.25 கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டு நம்ம குரூப்பிங் பண்ணும்போது 0.8ன்னு கிடைக்கும். ஸோ 3 ப்ளஸ் 0.8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நம்ம குரூப்பிங் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். 2ஓட ஆட் பண்ணும்போது 2.25 கிடைக்குது. அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு டெல் எஃப் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3.8லேருந்து 2.25 நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 0.11 கிடைக்குது. ஸோ இது வந்து டெல் எஃப்க்கான ஆன்சர். ஸோ இதில் டிஎஃப் என்ன கிடச்சிருக்கு 0.1 கிடைக்கும். இது வந்து 0.01 கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.